அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகினார் நிக்கி ஹேலே. இதைத் தொடர்ந்து மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டி என்பது ஜோ பைடன் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் என்று ஆகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஹரிகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகரன். போட்டியிலிருந்து நிக்கி ஹேலே விலகி இருப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன? இந்த ஆண்டு பல உலக ஜனநாயகங்கள்ல தேர்தல் நடக்குது, இந்தியா உட்பட. நவம்பர் மாசம் அமெரிக்கால அதிபர் தேர்தல். அமெரிக்க அதிபர் தேர்தல நீங்க குறிப்பிட்டது போல மீண்டும் ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் மோதல் உறுதியாக இருக்கிறது. தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர், டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். மீண்டும் போட்டியிட போவதாக அவர் அறிவித்தார். வேற யாரும் அவரை எதிர்த்து போட்டியில களமிறங்கவில்லை. அவர் ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் ஆகிறார் என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அவருடைய ரன்னிங் மீட், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியில களமிறங்குறாங்க. இது ஏற்கனவே உறுதியான ஒரு விஷயம். குடியரசுக் கட்சியில தான் ஒரு பெரும் போட்டி உருவானது. முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியில குதிக்க போவதாக அறிவித்தார். அவருக்கு எதிராக ஒரு பெரும் பட்டாளமே அவருடைய குடியரசுக் கட்சியில, ரிப்பப்ளிகன் கட்சியில களமிறங்கியது. புளோரிடா கவர்னர் ரான் டிசான்டிஸ், முன்னாள் தென் கரோலினா கவர்னர் நிக்கி ஹேலி, கிறிஸ் கிறிஸ்டி, ஏன் நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட, பாலக்காடு பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர் விவேக் ராமசாமி உள்ளிட்ட பலரும் இந்த களத்துல குதித்தாங்க. ஆனா ஒருவராக அந்த கட்சியில ட்ரம்ப் அலை வீச, அந்த கட்சியில இல்ல அமெரிக்க அதிபர் தேர்தலையே கடந்த மாதத்திலிருந்து இந்த உட்கட்சி தேர்தல்கள் மாகாணமா நடந்து வந்தது. எல்லாத்திலையும் பெரும்பாலும் ட்ரம்ப் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று வந்தார். அதனால அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒவ்வொரு வேட்பாளராக பின்வாங்கி ட்ரம்ப் பக்கம் தங்களுடைய ஆதரவை கொடுத்து வந்தனர். ஒரே ஒருவர் மட்டும்தான் இப்பொழுது வரைக்கும், இன்று வரைக்கும் தொடர்ந்து களத்துல ட்ரம்புக்கு எதிராக, அவர் வந்தா கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லது இல்லை அப்படின்னு நிக்கி ஹேலி, அவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவர் களத்துல இருந்தார். ட்ரம்புடைய நிர்வாகத்துல பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநாவுக்கான அமெரிக்காவுடைய தூதராக ட்ரம்ப் நிர்வாகத்திலேயே பணியாற்றியவர். ட்ரம்ப் இருந்தா பெரிய குழப்பம் வந்துடுது அப்படின்னு உட்கட்சியில தொடர்ந்து வீரியமான ஒரு போட்டியை கொடுத்து வந்தார். அவர் வீரியமா போட்டியிட்டாலும் கூட கட்சியில அவருக்கு பெரிய ஆதரவு இல்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து வந்தோம். சூப்பர் டியூஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடிய பல மாகாணங்கள் பங்கேற்கக்கூடிய உட்கட்சி தேர்தலானது நடைபெற, அதுல பெரும்பாலும் அங்க ட்ரம்ப் பெரிய அளவுக்கு வெற்றி பெற, வெர்மாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் நிக்கி ஹேலியால ஓரளவுக்கு தேர முடிந்தது. சோ ஒரு பெரிய வெற்றியை ட்ரம்ப் தொடர்ந்து பெற அவர் பக்கம் தான் கட்சி இருக்குன்னு உறுதியாகக்கூடிய நிலையில நிக்கி ஹேலி விலகி விட்டார். ஆனால் வழமையாக விலகிறவங்க ஒருவருக்கு ஆதரவு கொடுத்து விலகுவது அப்படிங்கிறது வழக்கம். ஆனா நிக்கி ஹேலி, என்னுடைய ஆதரவாளர்களுடைய நம்பிக்கை ட்ரம்ப் தொடர்ந்து வெற்றி பெறணும், அவங்களோட நம்பிக்கையை பெற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கி ஹேலி விலகியதனால மீண்டும் ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் போட்டி 2020 போலவே இந்த தேர்தலில் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.